இவரும் வந்து அப்படியே இவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இவரும் வந்து சம்பாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறது, லேண்டு வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி குடும்பம் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது இவர் இந்த மிகப்பெரிய ஒரு ரவுடிசமா உருவாவறதுக்கான காரணமே அரசியல் தான். அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். ஏன்னா, இவரு அபார வளர்ச்சி அதிமுகல. கட கட கடன்னு வளர்ந்து மாவட்ட துணை செயலாளர் அளவுக்கு மேல போறாரு. அப்போ வந்து மாவட்ட செயலாளருக்காக வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்ன்ற மாரி ஒரு எலெக்ஷன் டி நகர்ல வைக்கிறாங்க. அப்பலாம் நம்ம இருக்கோம். ஆமா. கட்சிக்குள்ளார வைக்கிறாங்க. அப்பலாம் நம்மலாம் வந்து சர்வீஸ்ல தான் இருக்கோம். அப்ப எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப அங்க எலெக்ஷன் நடக்கிற பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, அவரு ஒரு ஒரு அவரு அரசியல்ல இப்போ எப்படி மதுசூதனன் எப்படி சீனியரோ, அந்த மாரி இன்னும் ஒரு சீனியர் வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து இவருடைய வளர்ச்சி பிடிக்கல. ஸோ, அதனால அவங்க சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த எலெக்ஷனே நடக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில அன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனைய உருவாக்கணும் அப்படின்ற மாரி ஆளெல்லாம் அவங்க செட் பண்றாங்க. அப்போ வந்து வீரமணிகிட்ட சொல்லி, வீரமணிக்கு இவருக்கும் உள்ளுக்குள்ளேயே அந்த உள்ளுக்குள்ள வர சின்ன சின்ன பிரச்சனைகள்ல எதிர்ப்புலாம் வருது. ஸோ, அதனால அவருக்கு வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாரி அவரு, ராட்னகுமார் இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த மீட்டிங் நேரத்திலேயே இவர ஒரு கொலை பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்றாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு இவரு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு.